இப்போ அடுத்து பார்க்க போகிறது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேரில் இருக்க மாதிரியே லீஸ்டான வேல்யூ எடுத்து அதுக்கு அலோகேட் பண்ணுறதுக்கூடியதான் லீஸ்ட் காஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், வெதர் த ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்ட் ஆர் அன்பேலன்ஸ்டுன்னு செக் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே நம்ம செக் பண்ணோம். இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் யூ காட் 30, இதை ஃபுல்லாக யூ காட் ஆட் பண்ணால் யூ காட் 30. ஸோ சப்மிஷன் ஏஐ அண்ட் சப்மிஷன் பிஜே ஈக்குவல் டு எனக்கு 30 வரனால இது என்னன்னு சொல்லலாம், பேலன்ஸ்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம சம் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 2, ஸோ வேல்யூஸை நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கலாம். ஸோ யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு allocate the values. ஸோ 7 12 11 10 10 and 10. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுலையே ரொம்ப லீஸ்டான வேல்யூ அப்படி எதுன்னு பார்த்தோன்னா இந்த 0 தான். ஸோ அப்போது 0க்கு தான் நம்ம அலோகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 0க்கு நேராக எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா 10 இருக்குது, 12 இருக்குது. இது ரெண்டில் எது எனக்கு மினிமம் பார்த்திங்கன்னா 10. ஸோ அதனால் நான் இங்கே 10 அலோகேட் பண்ணுறேன். 10 - 10 becomes 0. 12 10 போச்சுன்னா you got 2. ரைட்? ஸோ அதனால் நான் இங்கே 2 போட்டுக்கிறேன். அடுத்து 0 ஆனனால என்ன ஆகிடும், திஸ் காலம் வில் பி கேன்சல் அவுட். பேலன்ஸ் 2 6 4 2 1 5 கிடைக்கும். இப்போ இங்கே இதுக்கு நேராக 7, நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன இருக்குது, 2 இருக்குது. அண்ட் தென் 11, இங்கே 10 10. இப்போ இதுக்குள்ளே இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அதனால் 1க்கு அலோகேட் பண்ண போகிறோம். அதுக்கு நேராக எனக்கு என்ன இருக்குது, 11 இருக்குது. அதுக்கு நேராக 10 இருக்குது. எது ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 அலோகேட் பண்ணால் திஸ் பிகம்ஸ் 0, திஸ் பிகம்ஸ் 1. ஸோ 0 ஆனனால திஸ் காலம் வில் பி கேன்சல் அவுட் அகெயின். ஸோ பேலன்ஸ் 6 2 5. அதுக்கு நேராக 7 2 1 10. ஓகே. ஸோ நடுவில் நம்ம போடும்போது கரெக்டாக தான் போடுறோமோ, எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறோமோன்னு டவுட் வந்துச்சுன்னா இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எனக்கு என்ன வருது, டோட்டல் 10. இங்கே டோட்டல் என்ன வருது, 9 + 1 10. ஸோ இந்த ரெண்டு டோட்டலும் எனக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம போடுறது கரெக்டு தான். இல்லை எங்கேயோ உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயோ அலோகேஷனில் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஓகே. இல்லைனா நீங்கள் வந்து இங்கே சால்வ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த வேல்யூஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ப்ராப்ளம். இதில் எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதனால் நான் 2க்கு ஒரு அலோகேஷன் கொடுக்க போகிறேன். 2க்கு நேராக எனக்கு 2 இருக்குது, 10 இருக்குது. எது ஸ்மாலஸ்ட்னா 2. அப்போ 2 - 2 0. 10ல் 2 போச்சுன்னா 8. ஸோ 0 ஆனனால திஸ் குட் பி கேன்சல் அவுட். பேலன்ஸ் 6 and 5. ஸோ இதுக்கு நேராக 8, இதுக்கு நேராக 7 and 1. ஸ்மாலஸ்ட் 5, அதுக்கு நேராக வந்து எனக்கு ஸ்மாலஸ்ட் அலோகேஷன் 1. ஸோ 8ல் 1 போச்சுன்னா 7, 1ல் 1 போச்சுன்னா 0. பேலன்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது, இது கேன்சல் அவுட் ஆகிடும். இங்கே வந்துட்டு 6க்கு நேராக 7 and 7. 6க்கு நேராக 7 and 7. ஸோ 6க்கு என்னோட அலோகேஷன் 7 வந்துடும். Now we have to find the transportation cost. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அலோகேட் பண்ணியிருக்கோம், 0க்கு 10 அலோகேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் செகண்ட் அலோகேஷன் 1க்கு 10 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 × 10 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 2க்கு வந்து 2 அலோகேட் பண்ணியிருக்கோம். 2க்கு 2 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 × 2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5க்கு 1 அலோகேட் பண்ணியிருக்கோம். 5 × 1 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 6க்கு 7 அலோகேட் பண்ணியிருக்கோம். 7 × 7. இந்த லாஸ்ட்டாக நீங்கள் அலோகேட் பண்ணும்போது இங்கே சப்ளை அண்ட் டிமாண்ட் ஷுட் பி ஈக்குவல். இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ இருந்தால் தப்பாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம இங்கே வந்து உள்ளே வந்து ஒரே வேல்யூவை அலோகேட் பண்ண முடியும். அப்போ 7 - 7 0, 7 - 7 0ன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூமே நம்ம கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி வரும். சப்போஸ் இங்கே எனக்கு 6 இங்கே ஒரு 7ன்னு இருந்துச்சுன்னா மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக தப்புன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ இதை சார்ட் அவுட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ 0, 1 10s are 10, 2 2s are 4, 5 1s are 5, 6 7s are 42. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன வருதுன்னா, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா யூ காட் 61.